அது உலகத்தில் மனிதாபிமானமே இல்லாமல் போயிடுச்சா? பீகார்லேருந்து சென்னைக்கு வந்து என்னோடய வாழ்க்கைக்காக வேலை தேடி வந்த ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தையே வந்து நைட்டோட நைட்டாக அடிச்சிருக்கானுங்க. ஒரு இளைஞர், அவங்களுடைய ஒய்ஃபு, 2 வயசு குழந்தை அப்படி சொல்லிட்டு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க இப்போ ரீசெண்ட் டைமில் தான் வந்ததாக சொல்லப்படுது. அவங்க வந்த டயத்தில் வந்து அவர் செக்யூரிட்டி வேலைக்கு போயிருந்திருப்பார் போல் பக்கத்துலேயே. அப்போ அவங்க அந்த பெண் மட்டும் தனியாக இருக்கிற வேலையில் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் வந்து அவங்ககிட்ட தப்பாக நடந்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க சவுண்டு கேட்டு அவர் கணவர் வந்திருக்காரு. அப்போ வந்து ப்ராப்ளம் ஆகி அவரை வெட்டி கொண்டிருக்கானுங்க. கொண்டு சாக்கு பையில போட்டு குப்பையாக தூக்கி போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் கொண்டு, அதுக்கப்புறம் அந்த பெண்ணை தண்ணி கொண்டுட்டு அந்த பொண்ணையும் தூக்கி போட்டிருக்கானுங்க. அந்த இளைஞனோட கெட்டி போட்டிருந்ததுலேருந்து பிளட்டு லீக் ஆகிறத பார்த்து பொதுமக்கள்லாம் வந்து போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணி அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறப்போ இந்த மாதிரி 5 பேரை பிடிச்சி அவங்கள கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் அந்த குடும்பத்தையும் கொண்டுட்டோம் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ குழந்தையோட உடலையும் எடுத்திருக்காங்க. இன்னும் அந்த பெண்ணோட உடலை வந்து தேடிட்டு இருக்காங்களாம். இந்த 5 பேர் கொண்ட கும்பலும் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லப்படுது. இவங்க யார் என்னன்றது எனக்கு தேவையில்லை. ஒரு குடும்பத்தையும் அழிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அப்படி என்ன ஒரு மோட்டிவ் இருக்குது? சத்தியமாக எனக்கு புரியல. இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறையா சிஸ்டம் இன்னும் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரீசெண்ட் டைமில் கோயம்புத்தூரில் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு, ஏர்போர்ட் பின்னாடி. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமும் நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து இங்கே நடந்துச்சு அங்கே நடந்துச்சுன்றதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி நிறையா தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. பொதுமக்கள் வசிக்கிற இடங்கள், வசிக்காத இடங்கள் அப்படி சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே கண்காணிக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமேல் நடக்கக்கூடாது நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.